சாந்தி. எல்லோரும் பாபா நினைவில் குஷியாக இருக்கிறீங்களா? 25/3/2019 இன்றைய முரளியின் தலைப்பு இனிமையான குழந்தைகளே. ராயல் குலத்தில் பிறந்த ராயல் மாணவர்கள் நீங்கள். அதனால் உங்கள் நடத்தை பயங்கர ராயலாக இருக்கணும். அப்போ தான் உங்களால் பாபாவை வெளிப்படுத்த முடியும். நான் சொன்னேன் இல்லையா, நான் விசேஷாத்மா சதா உங்கள் மைண்டில் ஓடிட்டுருக்கணும். விசேஷாத்மா தூய்மையான ஆத்மா. அது மைண்டில் ஓடிட்டே இருக்கும்போது தான் சாதாரண காரியத்தை பண்ண மாட்டீங்க. நான் சாதாரண ஆத்மா கிடையாது, ராயல் குலத்தை சார்ந்த ராயல் மாணவன், சுயம் பகவானுடைய மாணவன் நான் அப்படிங்கிறது சதா ஞாபகம் இருக்கணும். அப்போ தான் உங்களுடைய நடத்தை நல்லாயிருக்கும். உங்கள் நடத்தை நல்லா இருந்தால் தான் நீங்கள் கடவுளுடைய மாணவர்கள்னு ஏற்றுக்குவாங்க இல்லையா? இன்னும் அவன் நடத்தையே சரியில்லை, இவனுக்கு போய் கடவுள் சொல்லி கொடுத்தானான்ருவாங்க. ஸோ நம்ம நடத்தையின் மூலமாகத்தான் அப்பாவை வெளிப்படுத்த முடியும். கேள்வி: வினாச நேரத்தில் கடைசி டெஸ்ட் பேப்பரில் யார் பாஸ் ஆக முடியும்? அதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு பதில் சொல்கிறார் பாபா. எந்த குழந்தை பாபாவை தவிர எந்த ஒரு பொருளையும் நினைக்கிறதே இல்லையோ அவங்களால மட்டும்தான் கடைசி பேப்பரில் பாஸ் ஆக முடியும். மற்ற பொருள் ஞாபகம் வந்தாலே ஃபெயில் நீங்கன்றார். ஏன்னா பாபா கூப்பிட்டா போகிறோம் அதே தான் இருக்கணும். இதுக்காக எல்லையற்ற முழு உலகத்தில் இருக்கிற பற்றை ஃபுல்லாக நீக்கணும். பற்றே இருக்கக்கூடாது. எதை பார்த்தாலும் ஆத்மா, சகோதர ஆத்மா எல்லோரும் நம்ம வீட்டில் பார்க்கலாம். நிறைய பேர் கமெண்ட்டில் போடுவாங்க, பிரதர் சத்தியுகத்தில் பார்க்கலாம். அந்த மாதிரி அதே மாதிரி உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களையே நீங்கள் பார்க்கும்போது, சென்ட்ரலில் இருக்கிறவங்கள பார்க்கும்போது இதே தான் வரணும். சத்தியுகத்தில் பார்த்துக்கலாம், வேறு ரூபத்தில் பார்த்துக்கலாம். இங்கே இருக்கிற எந்த உடலையும் பார்த்துடக்கூடாது. ஜஸ்ட் ஆத்மா, சகோதர ஆத்மா. உடல் இல்லாமல் இருக்குது, உடலே தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு பக்காவாக இருக்கணும். தேகாபிமானம் சுத்தமாக உடஞ்சிருக்கணும். நீங்கள் உடம்பை பார்க்கறதுனால உடம்பு தெரியும், அது வேறு விஷயம். பட் புத்தினால அது ஆத்மான்னு புரிஞ்சுக்கணும். ஸோ அது பாபா உள்ளே சொல்லியிருப்பார். சிவபாபா நீங்கள் நினச்சாலும் பிரம்ம பாபா உடல் ஒன்றும் தெரியாமல் போயிட போகிறதில்ல. பட் அதுக்குள்ளே சிவபாபா நட்சத்திரமாக இருக்கிறாரு அப்படிங்கிறது மைண்டில் இருக்கணும். ஸோ இந்த அளவுக்கு பழைய உலகத்தின் எந்த பொருளையும் ஒரு வினாடி கூட நினைக்காமல் இருக்கிற பயிற்சி பண்ணுறவங்களால மட்டும்தான் கடைசி ஒரு வினாடி டெஸ்ட் பேப்பரில் டக்குன்னு பாஸ் ஆகி போயிடலாம். வேறு அந்த ஒரு வினாடி தானே, ஒரு வினாடி பாபா கிட்டே போகணுன்ற நினைவை தவிர, நாராயணன் ஆகணுன்ற நினைவை தவிர வேறு எது வந்தாலும் மாட்டிக்கும். இப்போ எவ்வளோ பயிற்சி பண்ணணும் பாருங்கள். குறிப்பாக தேக உணர்வாக இருக்கிறார். நான் ஆத்மா இங்கே வந்திருக்கிறேன், அவதரிச்சிருக்கிறேன்னு பாபா சொல்லுவார். மேலேருந்து இங்கே ஒரு காரியத்துக்காக வந்திருக்கேன், அந்த காரியத்தை முடிச்சுட்டு கிளம்பிடணும், அவ்வளோதான். ஸோ சகோதரன் ஏன்னா காம மகாசத்ரு இல்லையா, மாட்ட வச்சிடும். அதுக்கு தான் சகோதர ஆத்மா அப்படிங்கிற நிலை பக்காவாக இருக்கணும். எதன் மீதும் பற்று இருக்கக்கூடாது. ஓம் சாந்தி. நான் எவ்வளோ ராயலான மாணவன்ற போதை இருக்கணும் எப்போவுமே. மிக உயர்ந்தவன் இல்லையா, இந்த போதை இருக்கணும், ரொம்ப முக்கியம். பிராமணன், சங்கமயுக பிராமணன், புருஷோத்தம சங்கமயுக பிராமணன், எல்லாத்துலேருந்தும் விடுபட்டவன், எல்லாத்துலேருந்தும் விலகி இருக்கிறவன். இன்னொன்று, உலக நாடக மேடையில் இருக்கிறவன். எல்லாரும் என்னை பார்த்துட்ருக்குறாங்க, என்னுடைய ஒவ்வொரு அசைவையும் பார்த்துட்ருக்குறாங்க. அந்த அளவுக்கு கவனம் இருக்கணும். அப்போ தான் அந்த போதையும் இருக்கும். ஸோ அது மைண்டில், இது ஒரு கற்பனை உலகத்தில் வாழணும். இது வாழும்போது தான் நிஜமாலே அந்த உலகத்துக்கு நம்மளால் போகவே முடியும், சொர்க்கத்துக்கு. எல்லையற்ற எஜமானரே எனக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கிறாருன்னா சாதாரண விஷயமா? எவ்வளோ உயர்ந்த குலத்தின் ராயல் மாணவர் நீங்கள். கடவுளே சொல்லி கொடுப்பார். இப்போ ராயல் மாணவனுடைய நடத்தையும் ராயலாக தானே இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படியே பக்காவாக அப்படியே கையெடுத்து கும்பிட்ற மாதிரி இருக்கணும். உங்களுடைய ஒவ்வொரு அசைவும், உங்களுடைய பார்வை, பேச்சு எல்லாமே. அப்போ தான் உங்களால் பாபா வெளிப்படுத்த முடியும். நீங்கள் பாபா கொடுக்குற வழிப்படி, ஸ்ரீமத் படி முழு உலகத்துக்கும் அமைதியை உருவாக்குறதுக்கு கருவியாகி இருக்கிறீங்க, நிமித்தமாகி இருக்கிறீங்க. அப்படி கருவி ஆனதுக்கு உங்களுக்கு பரிசு. அமைதியை உருவாக்குனீங்களா, அப்போ அமைதி பரிசு உங்களுக்கு தானே கொடுக்கணும்.
ஸோ அமைதி பரிசு கிடைக்கிது. இப்போ பாருங்களாம், கருவி ஆகிறோம், கருவி ஆயுதம் ஆகிறோம். ஸோ அதனால தான் அங்கே ஆயுத பூஜை. ஆயுத பூஜைன்னா என்ன, இதுக்கு கருவி ஆகிறோம், அதுதான். ஸோ அதுவும் எல்லையற்ற பாபா கொடுக்குற பரிசும் எல்லையற்றதாக தான் இருக்கும். அதனால் ஒரு பிறவிக்கு கிடையாது, பிறவிக்கு கிடைக்குது. அமைதி நிறைந்த உலகத்தின் அதிபதி ஆகுறீங்க. அந்த மாதிரி பரிசை கொடுக்குற பாபாவுக்கு உங்களால் என்ன நன்றி சொல்ல முடியும்? சொர்க்கத்தையே கொடுக்குறாரு அவர் கைமாற, நீங்கள் எதை கொடுக்க முடியும்? பாபா சொர்க்கத்தையே குழந்தைங்களுக்கு கொடுப்பாரு, சொர்க்கத்தின் அதிபதி ஆக்குவாருன்னு கற்பனையாவது பண்ணியிருப்பாங்களா? ஸ்ரீ நாராயணனாகவே நீங்கள் ஆவீங்கன்னு கற்பனை பண்ணியிருப்பீங்களா? இப்போ பாபா சொல்கிறார், இனிமையான குழந்தைகளே என்னை நினைவு பண்ணுங்க. ஏன் சொல்கிறாரு? ஏன்னா இந்த நினைவு மூலமாக தான் பாவம் அழியும். அதனால தான் நினைக்க சொல்கிறாரு இல்லையா? பாபாவை நினைக்க சொல்கிறது எதுக்கு நினைக்க சொல்கிறாரு? பாவம் அழியிறதுக்கு. ஸோ இது அப்படியே அங்கே ஹடயோகிகள் அவங்கள நினைக்க சொல்லுவாங்க, அந்த குருமார்களை. அவங்க நினச்சா பாவம் அழியவா செய்யும்? அதுவும் இப்போ இருக்கிற குருமார்களை நினச்சா பாவம் ஏற தான் செய்யும் இல்லையா? ஸோ பாபாவை நினைவு செஞ்சால் மட்டும்தான் பாவம் அழியும். நமக்கு அந்த எல்லையற்ற தந்தையுடைய அறிமுகம் கிடைச்சிருச்சு, நிச்சய புத்தியும் வந்துடுச்சு. இதில் கஷ்டப்படுறதுக்கு எதுவுமே இல்லையே, தெரிஞ்சுக்கிட்டோம், நம்பிக்கை வந்துடுச்சு நினைக்கணும், அவ்வளோதான். பக்தி மார்க்கத்தில் பாபா பாபான்னு சொன்னீங்க, கண்டிப்பாக அவர்கிட்ட ஏதோ கிடச்சிருக்கோம்ல, ஆஸ்தி கிடச்சிருக்கோம்ல, அதனால தானே சொல்கிறீங்க. ஸோ இப்போ அவர்கிட்ட இருந்த ஆஸ்தியை அடையிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணணும். கொஞ்ச நேரம் தான் உங்களுக்கு இருக்குது. இதுக்குள்ளே நீங்கள் எந்த அளவுக்கு பாபா வழிபடி முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உயர்ந்த பதவியை அடைவீங்க. ஆனால் டைம் ரொம்ப கம்மி. 5000 வருஷத்துடைய ஆஸ்தியை சில வருடங்களில் நீங்கள் எடுக்கணும். பாபா நமக்கு அப்பாவாக, டீச்சராக, சத்குருவாக இருக்கிறார். ஸோ இந்த 3 இருந்து வழி கொடுக்குறார். ஸோ இந்த 3 பேருடைய ஸ்ரீமத் கிடைக்குது. ஒருத்தரே 3ஆக இருந்து ஸ்ரீமத் கொடுக்குறார். அந்த ஒருவரின் வழிப்படித்தான் நடக்கணும். நீங்கள் உங்கள் வீட்டிலே தான் இருக்கணும், இல்லை அவங்கவுங்க வீட்டிலே தான் இருக்கணும். இருந்து பாபாவுடைய வழிப்படி நடக்கணும். அதில் தான் தடை வருது. ஏன்னா மாயை போடுற முதல் தடை என்னது? தேக அபிமானம். ஆத்மானு நினைக்க விடாது. ஸோ நீங்கள் வீட்டிலே இருந்து இந்த பயிற்சி பண்ணுங்கள். எல்லோரும் மதுபனுக்கோ சென்டருக்கோ உட்காந்துக்க முடியாது இல்லையா? நீங்கள் வீட்டிலே இருந்து முயற்சி பண்ணுங்கள். ஆத்ம உணர்வில் இருக்கணும். ஆனால் அதுதான் மாயா விட மாட்டேங்குது. பாபா சொல்கிறார், ஆத்மான்னு உங்களை புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப ஈஸி தானே, ஏன் ஏற்றுக்க மாட்டீங்க? நீங்கள் ஆத்மா தானே, அதில் ஏதாவது டவுட் இருக்கா? இல்லை பாபா, நாங்கள் முயற்சி பண்ணுறோம் பாபா, ஆனால் மாயை விட மாட்டேங்குது அப்படின்னு குழந்தைங்க சொல்கிறாங்க. படிப்பில் கண்டிப்பாக முயற்சி பண்ணணும். நல்ல குழந்தைங்களை ஃபாலோ பண்ணுங்க இல்லையா? நல்ல குழந்தைங்க இருப்பாங்களா, பக்காவாக முயற்சி பண்ணுவாங்க, அவங்கள ஃபாலோ பண்ணுங்க. ஸோ எல்லாருமே அப்பா கிட்டேருந்து இந்த உயர்ந்த ஆஸ்தியை எடுக்கணும்னு முயற்சி பண்ணுறாங்க. என்ன பண்ணுறது? மெயினாக ஆத்ம உணர்வில் நான் ஆத்மாவாக பார்த்துட்டு இருக்கிறேன். அது இயல்பாகவே உங்களுக்கு உணர்கிற அளவுக்கு திரும்ப திரும்ப சொல்லி பயிற்சி பண்ணணும். அப்போ தான் நீங்கள் முள்ளிலிருந்து மலர ஆக முடியும். ஸோ நான் ஆத்மா, பரமாத்மாவுடைய குழந்தை, அன்பு கடலுடைய குழந்தை. அப்போ நானும் அன்பாக தானே இருக்கணும். ஞான கடலுடைய குழந்தை, நானும் ஞான ஸ்வரூபமாக தானே இருக்கணும். ஸோ அப்போ திரும்ப திரும்ப அவரை நினைக்கும் பொழுது தான் நீங்களும் மலர் ஆவீங்க. தெய்வீக குணங்கள்ன்ற நறுமணமிக்க மலர் ஆவீங்க. ஆனால் அதுக்கு தடையாக இருக்கிறது 5 விகாரங்கன்ற உள்ளே இருக்குது. அதை ஃபுல்லாக நீக்கிடுங்க, மலராயிடுவீங்க. அது எப்படி நீக்கிறது? நினைவின் மூலமாக தான், யோக பலத்தின் மூலமாக தான். நீங்கள் ஒரு சிலர் சரீரத்தை விட்டுட்டாங்க அப்படின்னா
ஐயோ நம்மளும் இதேமாதிரி சரீரத்தை விட்டால் என்ன ஆகுறது அப்படின்னு குழந்தைங்க பயப்படுறாங்க. அவங்கள பார்க்கும்போது உங்களுக்கு முயற்சி செய்யணும், எந்த நேரம் வேணாலும் சரீரத்தை விடலாம், அப்போ எல்லாத்தையும் மறந்து பாபாவை நினைக்கணும் சொல்லிட்டா போகும் இல்லையா. நேற்று நல்லா பேசிகிட்டு இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா சரீரம் விட்டுரும். பாபா குழந்தைங்களா, அதுவும் நல்ல மகாரதிகள். அப்போ நமக்கு இல்லையா எந்த நேரம் வேணாலும் போகும். ஏன்னா நம்ம சாவறதுக்காகவே பயிற்சி பண்ணுறோம். இப்போ எவ்வளோ எச்சரிக்கையாக இருக்கணும், பாபாவுடைய நினைவில் இருக்கணும். அந்த வசீகர மந்திரம் எப்போவுமே ஞாபகம் இருக்கணும். என்ன அந்த மந்திரம்? ஆத்மான்னு புரிஞ்சுட்டு பரமாத்மாவை நினச்சிட்டே இருக்கிறது, மன்மனாபாவை. ஒரு பாபாவை தவிர வேறு எதுவுமே ஞாபகம் வரக்கூடாது. அந்த மாதிரி நேரத்தில் உயிர் பிரியணும் உடலை விட்டு இல்லையா. முழுக்க முழுக்க பாபா ஒரு குஷியாக இருக்கணும், எப்படா உடலை விட்டு போகணும் போவோம் அப்படின்ற அளவுக்கு அந்த ஒரு போதை இருக்கணும். பாபா நாங்கள் உங்ககிட்ட வந்துட்டோம் பாபா, தோ வந்துட்டோம் பாபா அப்படி இருக்கணும் இல்லையா. ஹாஸ்டலில் தங்கி காலேஜ் ஸ்கூல்லெல்லாம் படித்து தனியாக வரும் வீட்டுக்குன்னா நடுராத்திரி வரும், அப்படியே டயர்டாக. ரொம்ப தூரம் ஹாஸ்டல்லாம் இருந்துச்சுன்னா 10 மணி நேரம் பஸ்லலாம் ட்ராவல் பண்ணி வந்து அப்படியே இறங்கி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நடந்து வரும்போது அப்படியே உழற மாதிரி இருக்கும். ஆனால் வீட்டுக்கு போயிடணும் 1 கிலோமீட்டர் அப்படி நடந்து வரும் அப்படின்னா எப்படா போகும்ன்ட்டு இருக்கும். ஸோ அந்த டயர்டு தெரியாமல் அந்த வீட்டுக்கு போகிறோன்ற அந்த போதை தானாகவே மனசு அசைப்போடும். அந்த மாதிரி நமக்கு அசைப்படணும். இங்கே இருக்கிறதெல்லாம் வெறுத்து போயிடணும். திரும்ப திரும்ப என்னை ஏமாத்துது மாயா, திரும்ப திரும்ப உடல் நெருக்கு எடுத்துகிட்டு வருது, நான் எதையும் பார்க்க மாட்டேன், வந்துட்டேன் பாபா, இதே தான் மைண்டில் ஓடிட்டு இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் பாபாவை நினைவு செஞ்சால் தான் ஆத்மாவில் இருக்கிற குப்பை ஃபுல்லாக எரியும். யோசிச்சு பாருங்க, உலகத்தில் எவ்வளோ வெறுப்பு வரணும் உங்களுக்கு. ஆத்மாவில் அழுக்கு இருந்தால் அது உடம்புலையும் இருக்குது. பிறவிகளுக்கான குப்பை இருக்குது, எல்லாத்தையும் எரிக்கணும். எப்போ முழு குப்பையும் எரிதோ, உங்களுக்குள்ளே இருக்கிற குப்பை எரிதோ, அப்போ ஒட்டுமொத்த உலகமும் தூய்மையாகிடும். எப்படி பாருங்க, அதாவது பாபா குழந்தைங்க எல்லாருக்குள்ளே இருக்கிற குப்பையும் போயிடுச்சுன்னா அவங்களுக்காக தான் உலகம் வெயிட் பண்ணிட்டு இருக்குது. அவ்வளோதான், இனிமேல்ட்டு நான் எதுக்கு இங்கே இருக்கணும், டமால்ட்டு எல்லாத்தையும் உலக அழிவு ஸ்டார்ட் ஆகிடும், தூய்மையாகிடும் உலகம். ஏன்னா நீங்கள் தூய்மையானோடனே உங்களுக்குள்ளே இருக்கிற குப்பையை நீங்கள் நீக்கிட்டீங்க. அப்போ உங்களுக்காக இந்த உலகத்தை தூய்மைப்படுத்தினா உலகத்தில் இருக்கிற குப்பையை பாபா நீக்குவார். எவ்வளோ சுவைப்பாங்க, நமக்காகவே உலக அழிவு நடக்குது. இது எவ்வளோ பெரிய விஷயம். நீங்கள் உங்கள் குப்பையை மட்டும் சுத்தப்படுத்தலை, மற்றவங்களுடைய குப்பையும் சுத்தப்படுத்தணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒன்று அறிமுகத்தை கொடுக்கணும், இன்னொன்று சக்தி, தூய்மையான அதிர்வலைகள்னால வாயுமண்டலத்தையே தூய்மைப்படுத்தணும். பாபாவை ஏன் கூப்பிட்டாங்க எல்லாரும்? உலகத்தில் இருக்கிற குப்பையெல்லாம் நீக்கிறதுக்கு தான், உலகத்தை தூய்மையாக்க தான். முழு உலகத்தையும் தூய்மையாக்குங்க. அந்த வழி உங்கள் மூலமாக தானே பாபா உலகத்தை தூய்மையாக்குறாரு. எதுக்காக தூய்மையாக்க சொல்கிறாரோ? உங்களுக்காக தான். ஏன்னா தூய்மையான உலகத்தில் முதல்ல ராஜ்யம் செய்ய நீங்கள் தானே வரீங்க. சூப்பர்ல. அதுக்காக உங்களுடைய அழுக்கான இந்த உலகத்தில் பாபா வந்திருக்கிறார். தூய்மையான உலகம் வரப்போகுது, அங்கே நீங்கள் தான் வரப்போகிறீங்க. அதுக்காக இந்த உலகத்தை தூய்மையாக்குங்க, உங்களை தூய்மையாக்கிக்கோங்க அப்படிங்கிற ரகசியத்தை பாபா சொல்கிறார். பக்திக்கும் ஞானத்துக்கும் இடையில் நிறைய வித்தியாசம் இருக்குது. பக்தியில் அப்படியே காதுக்கு இனிமையாக நல்ல நல்ல பாட்டை உருவாக்குறாங்க, பாடுறாங்க. ஆனால் அதனால் யாருக்கும் எந்த நன்மையும் கிடையாது. பாட்டை கேட்டாலே உங்களுடைய பாவம் ஒன்றும் போயிடாது. உங்களுடைய சுய தர்மமான அமைதியில் நிலைச்சிருந்து அப்பாவை நினைக்கிறதுல தான் நன்மை இருக்குது, உங்களுக்கும் ஒட்டுமொத்த உலகத்துக்கும். இப்போ எவ்வளோ வித்தியாசம் பாருங்கள், பக்திக்கும் ஞானத்துக்கும். எப்படி கலங்கரை விளக்கு சுற்றுதோ அந்த மாதிரி தான் நாம் நினைவு பண்ணுறதும் ஸ்வதர்ஷன சக்கரத்தை சுற்றுறதும். இல்லை நம்ம சுற்றிக்கிட்டே இருக்கோம், நான் ஆத்மா, நான் பரமாத்மாவுடைய குழந்தை, நான் நாராயணன் ஆக போகிறோம், சுற்றிக்கிட்டே இருக்கிறோம். அந்த ஸ்வதர்ஷன சக்கரத்தை தான் லைட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லப்படுது. பாப்தாதா கிட்ட இருந்து சொர்க்கத்தின் ஆஸ்தியை நாம் அடையணும்னு புரிஞ்சுக்கிறீங்கல்ல.
ஏன்னா பாபா உங்களுக்கு தினம் தினம் கதை சொல்கிறார். இந்த முரளின்றது சத்யநாராயணன் கதை. நாராயணனை நீங்கள் ஆகிறதுக்கான கதை, நீங்கள் ஆன கதை. அங்கேருந்து இப்போ மனிதனாக ஆகியிருக்குங்க, மீண்டும் நரன்லேருந்து நாராயணன் ஆகணும்னு சொல்கிறார். ஆனால் இப்போ தமோ பிரதானமாக இருக்கிறோம், நரனாக இருக்கிறோம். ஆத்மா தமோ பிரதானமாக இருக்குது இல்லையா, இதை சதோ பிரதானமாக ஆக்கணும். ஏன்னா சத்தியுகம் சதோ பிரதானமான உலகம் வரப்போகுது. ஏற்கனவே சத்தியுகத்தில் நீங்கள் சதோ பிரதானமாக தான் இருந்தீங்க. இப்போ மீண்டும் சத்தியுகம் வரப்போகுது. அதுக்கு நீங்கள் சதோ பிரதானமாக மாறணும். அதுக்கு ஒரே வழி என்னை நினைவு செய்கிறது மட்டும்தான். என்னை நினைவு செஞ்சால் மட்டும்தான் சதோ பிரதானமாக ஆக முடியும். அவ்வளோ தூய்மை ஆக முடியும். சதோ பிரதானம்னா ரொம்ப தூய்மை, ஃபஸ்ட் கிளாஸ். ஆத்மாவை அதோடைய அற்புதமான ஸ்டேஜ், முழுமையான தெய்வீக குணத்தில் இருக்குது. தம பிரதான கீழான குணத்தில் இருக்கிறது. ஸோ கீதையை பாபா தான் சொன்னார். ஆனால் மனிதர்கள் சொல்கிறது எவ்வளோ வித்தியாசம். ஸ்ரீகிருஷ்ணர் சொன்னதாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. பகவான் ஒருத்தர் தான், அவர் தான் மனிதன்லேருந்து தேவதையை எல்லாரையும் மாத்துறார். புது உலகத்தில் தூய்மையான தேவதைகள் தான் இருப்பாங்க. தூய்மையான தேவதைகள் தான் புத்தம்புது உலகத்தில் இருக்கிறாங்க. பாபாவை நினைவு செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்துமதி சோகதி, கடைசி நேரத்தில் புத்தியில் என்ன இருக்குதோ அதன்படியே அடுத்த பிறவியில் நிலை இருக்கும். புருஷோத்தமர்களாக உங்களை ஆக்கிறதுக்கு பாபா வர்றார் சங்கம யுகத்தில். ஸோ அந்துமதி சோகதி அப்படின்னா அர்த்தம். அந்துனா கடைசி, மதினா நிலை, மனநிலை. கடைசி மனநிலை எப்படி இருக்குதோ அதே மாதிரி சோகதி, அதே மாதிரி உங்களுடைய கதி அடுத்த பிறவி ஆகிடும். ஸோ அதுக்கு தான் பாபா நினைவிலேயே இருக்க சொல்கிறார். வேறு எதன் மீதும் பற்றே இல்லாமல் வெறும் பாபா நினைவு, நாராயணன் ஆக போகிறேன் இது மட்டுமே மைண்டில் ஓடிட்டு இருந்துச்சுன்னா அங்கே போயிடுவீங்க. ஏன்னா அந்த உலகத்துக்கு போகிறது தான் உங்களுக்கு பிடிச்சிருக்குது. ஸோ அதுவே தான் நடக்கும். ஸோ உங்களை புருஷோத்தமனை ஆக்கிறதுக்கு தான் பாபா வந்திருக்கிறாரு. இங்கே இருக்கிற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு துக்கம் கொடுக்குதுன்றதை புரிய வச்சு தெளிய வச்சு இதிலிருந்து புத்தியை நீக்கிறார். 84 பிறவி சக்கரத்தை முடிச்சாச்சு. இப்போ கீழான நிலை. ஸோ இப்போ ஆரம்பத்துக்கு போகணும், அந்த பரிசுத்த நிலைக்கு போகணும். அப்படி நான் போயிட்டு இருக்கிறேன்ற குஷி இருக்கணும் உங்களுக்கு இல்லையா? அந்த குஷியோடு சொல்லுங்கன்றார் கண்காட்சியில் வர மக்களுக்கு. முதல்ல சிவபாபா படத்துக்கு முன்னாடி நிறுத்தி சிவபாபாவுடைய அறிமுகத்தை கொடுங்க. ஸோ பாபா ஃபோட்டோ முன்னாடி நிறுத்தி, பாபா இப்படி தான் இருக்கிறாரு, நீங்களும் பூர்வமத்தில் இப்படி தான் இருக்கிறீங்க. ஸோ உங்களை ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டு அப்பாவை நினைக்க நினைக்க நீங்கள் ஸ்ரீ நாராயணன் மாதிரி ஆகிடுவீங்க அப்படின்னு புரிய வைங்க. ஆனால் அதுக்கு அந்த ஆஸ்தியை கொடுக்கறது யார்? சிவபாபா. சத்தியுகத்தின் ஆஸ்தியை சிவபாபா கொடுக்குறார். இதே பாரத பூமி சத்தியுகமாக இருந்துச்சு, இப்போ கலியுகம் ஆயிடுச்சு, மீண்டும் சத்தியுகம் வரப்போகுது. அதனால் வரப்போகிற அந்த சத்தியுகத்தில் உங்களுடைய ராஜ்யத்தையும் இதை நமக்கு கொடுக்குற சிவபாபாவையும் நினைவு பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா சாகிற வரைக்கும் இந்த நினைவிலே இருந்தீங்கன்னா கடைசி நேரம் உங்கள் மனநிலைக்கு ஏற்ப அதே மாதிரியே ஆயிடுவீங்க. நாராயணன்னா ஆயிடுவீங்க. ஸோ அப்படி ஒரு இல்லையா, அதே நினைவு, அந்த நினைவு வாட்டணுன்றார். நான் நாராயணன் ஆகணும், ஐயோ இவ்வளோ நேரம் ஆகுது, எப்போ வரும் சொர்க்கம், அப்படி துடிக்கணும். ஸோ உண்மையான வழியை கொடுக்குற உண்மையான தந்தை இவருக்கு நாம் குழந்தை ஆகிறதன் மூலமாக தான் உண்மையான கண்டத்துக்கு எஜமானர் ஆகிறோம். ஸோ இவருக்கு உண்மையான குழந்தையாக இருக்கணும். அதாவது இவருடைய வழிப்படி நடக்கணும், இவரை மட்டும் நினைவு செய்யணும், இவருடைய குழந்தை நானுன்ற அந்த போதை இருக்கணும். ஸோ முதல்ல இந்த அல்லாவை அல்லாஹ் அதாவது சிவபாபாவை உறுதியாக்குங்க. உங்கள் மைண்டில் அவருடைய நினைவை பக்காவாக்குங்க. அடுத்தது பே, அல்ஃப் மற்றும் பே. ஸோ அல்ஃப் பாபா, பே ராஜ்யம். ரெண்டுத்தையும் நினைவு செஞ்சுக்கிட்டே இருங்க. அப்பாவை நினைவு செய்ய செய்ய பாவம் அழிஞ்சிக்கிட்டே இருக்கும்.
சொர்க்கத்தில் உங்களுடைய பதவி ஏறிக்கிட்டே இருக்கும், சொர்க்கத்துக்கு போயிடுவீங்க, அதனால் அப்பா நினைவிலே இருங்க. ஸோ இப்போ அதுதான் நடக்க போகுது. ஸோ அதுக்கு தயாராக இருக்கணும். இங்கே இருக்கிற எதுவுமே உங்கள் கண்ணில் படக்கூடாது, உங்கள் காதில் விழக்கூடாது. கலியுகத்தை எந்த விஷயமும் காதில் விழக்கூடாது. ஸோ அப்படி சிவபாபா நினைவு பண்ணிகிட்டே இருங்க. எவ்வளோ ஈஸியாக இருக்குது இந்த ஞானம். பிறவியாக பக்தியின் விஷயங்களை தான் கேட்டோம். கேட்டு புத்திக்கு மாயை பூட்டு போட்டுருச்சு. யோசிக்கவே இல்லை எதையுமே. பாபா சாவி கொடுக்குறார், பூட்டை திறக்கிறார், திறந்து விடுறார். இப்போ எல்லாருடைய காதும் இருந்தும் செவிடாக கிடக்குது, மூடப்பட்ட மாதிரி இருக்குது. ஏதோ காதை வச்சு நம்ம சொல்கிற எதுவுமே உள்ளே போக மாட்டேங்குது. அவங்களுக்கு கல்புத்தியாக இருக்கிறாங்க. இத்தனைக்கும் நீங்கள் ஞானத்தை கொடுத்துட்டு சிவபாபாவை நினைவு செய்கிறீங்களா, சொர்க்கத்தின் ஆஸ்தி நினைவு இருக்குதா அப்படின்னு எழுதவும் சொல்கிறீங்க. அதெல்லாம் நினச்சிட்டு தான் இருக்கிறேன் அப்படின்ட்டு எழுதிட்டும் போயிடுறாங்க. ஆனால் ஒன்றுமே புரியல. ராஜ்யத்தை நினைவு செய்யும்போது தான் வாய் இனிக்கும். ஸோ ராஜ்யத்தை நினைவு செய்ய வாய் இனிமையாகுன்றார். எவ்வளோ சூப்பராக சொல்லப்பாங்க. அங்கே பக்தியில் திருப்புகழை பாட வாய் இனிக்கும் அப்படின்வாங்க. ஸோ அது கரெக்டு தான். பட் இறைவனுடைய புகழை பாடும்போது, இறைவனுடைய புகழை இந்த ராஜ்யத்தை நமக்கு கொடுக்கறதுனால தான் இல்லையா. பாபா சொல்கிறாரு, குழந்தைகளாகி உங்களுக்கு நான் எவ்வளோ உபகாரம் செய்கிறேன், ஆனால் நீங்கள் எனக்கு அபகாரம் தான் பண்ணீங்க இல்லையா. கடவுள் எல்லாம் எங்கும் நிறைந்தவர், நீங்கள் கொலை பண்ண சொன்னார், அப்படி இப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. இருந்தாலும் நான் உங்களுக்கு உபகாரம் தான் செய்கிறேன் பாருங்கள். என்ன பண்ணுறது, நீங்கள் அபகாரம் பண்ணுறது நாடகத்தில் பதிவாகிருக்கு. உங்களுடைய நடிப்பை நீங்கள் நடிச்சிங்க, அவ்வளோதான். இதில் யாருடைய தோஷமும் கிடையாது அப்படிங்கிறார். எவ்வளோ பாருங்கள், இதுதான் அன்பே சிவன்றது. தெரியாமல் பண்ணுறீங்க, நாடகத்தில் பதிவாகிருக்குது, பண்ணிட்டீங்க, அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு பாபா கொடுத்துருக்கிற வேலை, சேவை என்ன, மிஷன் என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி கல்புத்தியுடையவராக இருந்தீங்களோ அதே மாதிரி இப்போ இருக்கிறாங்கல்ல கல்புத்திக்காரர்களா, அவங்கள உங்களை மாதிரியே தங்க புத்தியுடையவராக மாற்றுங்க. அதாவது முல்லை மலராக்குங்க. இதுதான் உங்களுடைய வேலையே. ஸோ இந்த சேவை இப்போ ஆரம்பிச்சிருக்கிறீங்க. எல்லோரும் ஒருவர் இன்னொருத்தரை முள்ளிலிருந்து மலர ஆக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனால் அப்படி மாற்றக்கூடியவர்களையும் அப்படி மலராக மாற்றியது யார்? சிவபாபா. அவர் தான் ராஜ மலர் அப்படின்னு சொல்கிறார். மலர்களின் ராஜா யார்? சிவபாபா. அதனால தான் ஜபமலை 108 மணிமலை ருத்ராட்ச மலையில் அந்த மேலே இருக்கிறத மலர் அப்படின்னு சொல்கிறோம். சிவபாபா இத்தனை மலர்களை மாற்றியவர். சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்யக்கூடியவர் அல்லது மலர்களின் தோட்டத்தை உருவாக்கக்கூடியவர்னு ஒரே ஒரு பாபாவை தான் சொல்ல முடியும். ஸோ அவர் கொடுக்குற வழி இல்லையா. அவர் நம்மளை மலராக்கி மற்றவங்களையும் மலராக்கி அழிச்சிட்டு வா, சொர்க்கத்தை நான் உருவாக்குறேன்றார். ஸோ அப்படி மலர் தோட்டத்துக்கு சொந்தக்காரர் யார்? ஒரு சிவபாபா தான். அவர் தான் உருவாக்குறார். ஸோ அந்த சேவைக்கு இறைவனுக்கு நாம் உதவி செய்கிறோம், உதவியாளர்களாக இருக்கிறோம். தமோ பிரதானமாக இருக்கிறவங்கள சதோ பிரதானமாக மாற்றுறீங்க பாருங்கள். இதுதான் நீங்கள் பாபாவுக்கு செய்கிற உதவி. வேறு எந்த கஷ்டமும் பாபா உங்களுக்கு கொடுக்கல இல்லையா. அப்பாவுடைய அறிமுகத்தை கொடுங்க, உங்களுடைய குணத்தின் மூலமாக மாற்றுங்க, உங்களுடைய சக்திகளின் மூலமாக மாற்றுங்க, அவ்வளோதான். இதனால் நமக்கு தான் சுகம் இல்லையா. இதை புரிய வைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. கலியுகத்தில் தமோ பிரதானமாக இருக்கிறாங்க எல்லோரும். ஒருவேளை கலியுகத்தின் ஆயுள் உலகமே அழியக்கூடாதுன்றாங்களே, அப்படி ஆயுளை நான் அதிகப்படுத்திட்டா என்ன ஆகும் தெரியுமா? இன்னும் ரொம்ப மோசமாகிடும், பயங்கர தமோ பிரதானமாக ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்கிறார் பாபா. ஸோ அதனால் இது அழியிறது தான் பெட்டர். இப்போ நம்மளை மலராக மாற்றக்கூடிய தந்தை வந்திருக்கிறார். முள்ளாக்குறது ராவணனுடைய வேலை. அவன் தானாகவே உள்ளுக்குள்ளேருந்து வெளிப்படுறான் இல்லையா. ராவணன்னு தனியாக ஒருத்தன் கிடையாது. ஆனால் சிவபாபா தனியாக இருக்கிறார்.
ஸோ மலரை முள்ளாக்குறதுக்கு ராவன் அது தானாகவே நடக்கும். ஆனால் முல்லை மலராக்கிறதுக்கு இறைவன் வரணும், அவர் தான் நம்மளை மாற்ற முடியும். எந்த குழந்தைக்கு சிவபாபாவுடைய ஞாபகம் இருக்குதோ கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு சொர்க்கமும் ஞாபகம் இருக்குன்ற. இது எவ்வளோ சூப்பர் பாருங்கள். ஒரு வானிலை சொல்லுவார், ஆத்மா ஞாபகம் இருந்துச்சுன்னா பரமாத்மா ஞாபகம் வந்துடும்ன்றார். நான் ஒளிப்புள்ளியாக இருக்கிறேன்னு தெரிஞ்சாலே என்ன, ஒளிப்புள்ளியாக இருக்கிறேன்னு தெரிஞ்சாலே என்ன, தனியாக ஒளிப்புள்ளியாக இருக்கிறவன் போய் ஜோடி சிவபாபாவோட போய் சேர்ந்துக்கும். ஸோ ஆத்மானாலே பரமாத்மா ஞாபகம் வந்துடும். பரமாத்மா நினச்சாலே அவர் எதுக்கு நினைக்கிறோன்றது ஞாபகம் வந்துடும், சொர்க்கம் ஞாபகம் வந்துடும். அதிகாலையில் ஊர்வலம் போகும்பொழுது கூட, ஸோ இதெல்லாம் ஆரம்ப காலத்தில் பண்ணியிருக்கிறவங்க போல இருக்குது. ஏன்னா ஏற்கனவே ஒரு வானிலை இதை சொல்லியிருக்கிறாரு. காலையில் ஊர்வலம் போகும்போது நாங்கள் பிரஜாபிதா பிரம்மா குமாரிகள் பாரதத்தில் லக்ஷ்மி நாராயண ராஜ்யத்தை உருவாக்கிட்டு இருக்கிறோன்னு காட்டுங்கன்ற. இது பண்ணலாம்ல, இது சூப்பர் சேவை இல்லை? அதாவது ஒரு சில ஊர்லெல்லாம் சொல்லுவாங்க, புரட்டாசி மாதம் நல்ல விஷ்ணு பக்தர்கள் நிரம்பிய ஊர்லெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே ஊர்வலம் போவாங்களாம், அது பாடிக்கிட்டே. இது எங்கே கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது, எந்த ஊரில் பண்ணுறாங்கன்னு தெரில. ஸோ அது மாதிரி நம்ம டெய்லியுமே பண்ணலாம். டெய்லியுமே பிரம்மகுமாரிகள் கும்பலாக இல்லை எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அத்தனை பேரும், ஒரு 100 பேர் ஒரு ஊரில் இருக்கிறாங்கன்னா முக்கியமான வீதிகளில் அப்படியே ஒரு போர்டு ஏதோ ஒன்று அப்படியே கையில் வச்சுட்டு அப்படியே அமைதியாக போகலாம். எதுவுமே இல்லாட்டினாலும் பார்க்கறதுக்கு பிரம்மகுமாரின்னு தெரியும்ல, ஆனால் கும்பலாக போகணும். அதுவே ஒரு மிகப்பெரிய சேவை இல்லையா? கத்திட்டு போகிறதுக்கு தான் போலீஸ் பெர்மிஷன் வாங்கணும், அமைதியாக போகிறதுக்கு இல்லையா? ஸோ அழகாக பண்ணலாம். ஸோ அப்போ நீங்கள் இந்த உலகத்தை ஸ்தாபனை பண்ணுறவங்க அப்போ நீங்கள் நோட்டீஸ் வச்சுக்கிட்டு அப்படியே நோட்டீஸ் கொடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். நாங்கள் இப்போ பிரம்மா வாய் வழியாக பிறந்த பிராமணர்கள், நாங்களே தான் தேவதை ஆகிட்டு இருக்கிறோம். ஸோ சத்தியுகத்தில் தேவதை ஆகிடுவோம், பிறகு தேவதையிலிருந்து சத்திரியராகவும், பிறகு இன்னும் இறங்கி வைஷ்யராகவும், அப்புறம் சுத்தமாக இறங்கி சூத்ரராக ஆகிடுவோம், மறுபடியும் தேவதையாகவும். இது குட்டிக்காரன விளையாட்டு. இதை ஈஸியாக புரிய வைக்கலாமே யாருக்கு வேணும்னாலும். இப்போ தான் நம்ம உயர்ந்ததிலும் உயர்ந்த பிராமணர்களாக இருக்கிறோம். அதனால தான் பிராமணர்களுக்கு உச்சி கொடுமை காட்டுறாங்க இல்லையா? தலைக்கும் மேலே நான் அர்த்தம் பிராமணன் இல்லையா? நாம் 84 பிறவி சக்கரத்தை முடிச்சிருக்கிறோம். 84 பிறவி சக்கரத்தை ஃபுல்லாக சுற்றிட்டு வந்தாச்சு. ஸோ அந்த சக்கரம் அப்படியே கீழே தான் எடுத்துகிட்டு வந்துச்சு, இப்போ தான் மேலே போகிறோம். எவ்வளோ நல்ல ஞானத்தை பாபா கொடுக்குறார் குழந்தைங்களுக்கு, நேரடியாக கடவுளே கொடுக்குறாரு. இதை தவிர மற்ற எல்லாமே பக்தி தான். ஒரு பாபா மட்டும்தான் ஞானத்தை கொடுக்க முடியும். அவர் தான் எல்லோருக்கும் சத்கதி கொடுக்குற வள்ளல். அப்படி எல்லோருக்கும் சத்கதியை கொடுக்குற சங்கமயுகம் ஒன்றே ஒன்று தான் முழு கல்பத்திலே. இப்போ மட்டும்தான் சரியான வழி கிடைக்குது, சத்கதி கிடைக்குது. எப்போ? இந்த புருஷோத்தம சங்கமத்தில், கலியுக இறுதியில். இந்த நேரம் சுயம் பகவானே குழந்தைங்களுக்கு ஞானத்தை கொடுக்குறார். இதோடைய நினைவு சின்னமாக பக்தியில் உருவாக்கிட்டாங்க நிறைய கதைகள். ஞானப்பால் ஊட்டுனாங்க, ஞான கடலை பார்க்கடலை கடைஞ்சாங்க, அப்படி இப்படின்ட்டு. இப்போ ஆத்மா நான் உடம்பு கிடையாது அப்படின்னு புரிஞ்சு அப்பாவை நினைவு செய்கிற முயற்சியின் மூலமாக இந்த ஆஸ்தியை எவ்வளோ அடையணுன்னாலும் நீங்கள் அடையலாம். இதுதான் குழந்தைங்களுக்கு பாபா சொல்கிற வழி. எவ்வளோ ஈஸியான வழி, ஈஸியான படிப்பு. ஆனால் இந்த ஈஸியான படிப்பில் தான் நரன் நாராயணன் ஆகிறான். சாதாரண கலியுக மனிதன் சத்தியுக தேவதை ஆகிறான். இதை நீங்கள் கதைன்னு சொல்ல முடியாது, தப்பு. ஏன்னா கதைன்னா குறிக்கோள் கிடையாது, அது ஒரு டைம் பாஸ்க்கு சொல்கிறது. இது படிப்பு, படிப்பில் தான் குறிக்கோள். இதை சொல்லிக் கொடுக்கறது யார்? சிவபாபா ஞான கடல் சொல்லிக் கொடுக்குறார். ஆத்மான்ற பைய ஞான ரத்தினங்கள்னால பாபா நிரப்புறார். இவர்கிட்ட நீங்கள் என்ன கேள்வி கேட்க முடியும்? கடவுள்கிட்ட கேள்வி கேட்குற அளவுக்கு நீங்கள் புத்திசாலி. அதான் பாபா அடிக்கடி சொல்ல, கேள்வி கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அவர்கிட்ட கேட்குற அளவுக்கு நம்ம இன்னும் ஆகலை இல்லையா?
அதுவும் இல்லாமல் எல்லோரும் கல்புத்தியாக வேறு இருக்கிறீங்க. உங்களை கேள்வி கேட்க வைக்கிறத ராவணன், அதை கூட தெரிஞ்சுக்கல. ராவணனை பற்றியே உங்களுக்கு தெரியல. ஸோ இப்போ நீங்கள் மற்றவங்க கிட்ட கேள்வி கேட்கலாம். அந்த புத்தி கிடச்சிருக்குது, பாபா கொடுத்துருக்குற இல்லையா? மற்றவங்க கிட்ட கேட்கணும். நாம் என்னென்னா கடவுள்கிட்ட கேட்குறோம். ராவணன் யார்? எப்போ பிறந்தான்? செம்ம சூப்பர். எப்போ பிறந்தான்? நீ கொன்னான்ற ஓகேப்பா, அவன் எப்போ பிறந்தான்? எப்போதுலேருந்து அவனை எரிக்கிறீங்க அப்படின்னு மனிதர்கள்கிட்ட கேளுங்க. ஏன்னா இது ரொம்ப சூப்பரான விஷயம். ராவணன் பல பெண்களை கடத்திட்டு போவான். ஸோ அதில் ஒரு பொண்ணு வேதவதியை கடத்த வருவான். அவள் தவம் கிடக்கும் பொழுது அப்போ அவளை கையை பிடிச்சி இழுத்த உடனே சாபமிட்டு செத்து போயிடுறா. அதுக்கப்புறம் அவள் சீதையாக பிறந்து வரா. ஸோ அவள் மேலேயும் இவனுக்கு ஆசை. அப்போ இவனுக்கு வயசாகாதா? இல்லை, அதேமாரி எத்தனை அது பாட்டுக்கு ராவணன் எப்போவுமே இருக்கிற மாதிரியே வரும் புராண கதையில். அப்போ சொல்லுங்கள், ராவணன் எப்போ பிறந்தான்? எப்போத்துலேருந்து அவனை எரிக்கிறீங்க அப்படின்னு மனிதர்கள்கிட்ட கேளுங்க. அதை காலகாலமாக அனாதியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் நிறைய கேள்வி கேட்கலாம், விதமாக கேட்கலாம். அந்த மாதிரி டைம் வரப்போகுது. யாராலையும் உங்கள் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. சமசப்பர் இல்லையா? திட்டலாம், ஆனால் பதில் சொல்ல முடியாது. ஸோ இப்போ எல்லாமே கூட்டிகிட்டு வருது. இப்போ பார்த்திங்கன்னா மற்ற தர்மம், ஒவ்வொரு தர்மத்தையும் கேள்வி கேட்குற கூட்டம் வந்துடுச்சு. கிறிஸ்தவ தர்மத்தை முஸ்லீம் கேட்குது, முஸ்லீம் தர்மத்தை கிறிஸ்தவ தர்மம் கேட்குது, இந்த தர்மத்தை இந்த தர்மம் கேட்குது, எல்லாம். ஆனால் அவங்கவுங்க தர்மத்தை பற்றி கேட்டால் அவங்களாலுமே பதில் சொல்ல முடியாது. மற்ற தர்மத்தை தான் தப்பாக பேச முடியும். ஆனால் இங்கே நம்ம எல்லாத்துக்கும் பதிலை வச்சுக்கிட்டு கேள்வி கேட்போம். இங்கே நக்கல் பண்ணுறதுக்காக இல்லை, அதுக்கு பின்னாடி ரகசியம் இருக்குது. என்னன்னு தெரியுமான்னு கேளுங்க. யாருக்கும் தெரியாது. நம்மளுடைய ஆத்மா இப்போ நினைவு யாத்திரையில் ஈடுபட்டு சதோப்பிரதானமாக ஆகுது. சதோப்பிரதானமாக ஆகிட்டு இருக்கிறோமா அப்படின்னு உங்களை கேளுங்க. உங்கள் மனசு என்ன சொல்லுது? சதப்பிரதானம் ஆயிட்டுன்னு சொல்லுதா? கொஞ்சம் கூட காமம் இல்லை, கோபம் இல்லை, பற்று இல்லை, கவலை இல்லை, பேராசை இல்லை, அகங்காரம் இல்லைன்னு சொல்லுதா? சொல்லலை. ஏன்னா இன்னும் கர்மாதித்த நிலை ஏற்படணும். ஸோ அதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. அப்பாவை நினச்சிக்கிட்டே இருங்க. இப்போ நீங்கள் ரொம்ப கம்மியானவங்களாக இருக்கிறீங்க, அதனால் நீங்கள் சொல்கிறத யாரும் கேட்க மாட்டுறாங்க, பெரிய விஷயமாக எடுத்துக்கல. ஆனால் உங்களுடைய இது புத்தம்புது விஷயம், வெளியில் எங்கேயுமே கேள்விப்படாத விஷயம். முதல் விஷயம், கடவுள் இந்த சங்கமயுகத்தில் வராருன்னு புரிய வைங்க. கடவுள் இந்த பூமியில் ஒரு தடவை தான் வராருன்னு புரிய வைங்க. எந்த இது? ஸோ அதுக்கப்புறம் யார் அவருன்னு புரிய வைங்க. அப்போ சங்கமயுகத்தில் தான் வராருன்னும் போதே துவாபர யுகத்தில் வேறு எந்த யுகத்திலும் வந்தது கடவுள் கிடையாது. இயேசு கடவுள் கிடையாது, புத்தர் கடவுள் கிடையாது, வள்ளலார் கடவுள் கிடையாது, எல்லாமே ப்ரூவ் ஆகிடும். ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் புரிய வச்சுட்டு அப்புறம் அதுக்கு அடுத்தது போங்க. தைரியமாக, அதே நேரத்தில் அன்பாக உங்களுக்கு 2 தந்தைன்னு புரிய வைங்க இல்லையா? ஒன்று லௌகிக தந்தை, அழியக்கூடிய உடலை கொடுத்த தந்தை. இன்னொன்று பரலௌகிக தந்தை, சிவத்தந்தை. இதை புரிய வைங்க. சதோப்பிரதானமாக ஆனாதான் பரலௌகிக தந்தைக்கிட்டேருந்து ஆஸ்தி கிடைக்கும். இன்னும் கேட்டிங்கன்னா, நீங்கள் எந்த அளவுக்கு சதோப்பிரதானம் ஆகுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆஸ்தி. ஸோ அப்படி ஆகிறதுக்கு வழின்னா இறைவனை நினைக்கணும். பாபாவை நினைக்க நினைக்க குஷியின் அளவு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். நினைவு வந்தாலே குஷியின் அளவு அதிகரிக்கும். ஸோ பாபாவை நினைவு செய்ய வச்சு பாபாவுடைய ஞானத்தையும் கொடுத்து நமக்குள்ளே நிறைய குணங்களை பாபா நிரப்பிட்டு இருக்கிறார். இப்போ ஸோ சொர்க்கத்தில் நாராயணன் ஆகிறதுக்கு என்னென்ன தகுதி அடையணுமோ அவ்வளோத்தையும் கற்றுக் கொடுக்குறார். இதன் மூலம் நமக்கு ஆரோக்கியம், செல்வம் எல்லாமே கிடைக்கிது. எதோடைய ஆதாரத்தில்? குணங்களின் ஆதாரத்தில். ஸோ குணங்களை மாற்றுறார் படிப்பு மூலமாக. இதனால் பல பிறவிகளின்
பாவச்சுமை தலையில் இருக்குது, அதுக்கு இங்கே தண்டனை அடையணும், ஜெயிலில் போய் கர்ப்பன்ற ஜெயிலில் போய் அதிலிருந்தும் நம்மளை காப்பாற்றுறார். அது இல்லாமல் இந்த உலகமே இப்போ ஜெயில் மாதிரி தான். இதில் இருந்து எல்லாத்துலேயும் இருந்தும் காப்பாற்றுறாரு. உங்களோட குணத்தை மாற்றிக்கோங்க, முடிஞ்சு போச்சு. நீங்கள் நல்ல விதத்தில் இதை பெரிய மினிஸ்டர்ஸ்க்கெல்லாம் புரிய வைக்கலாம், பெரிய பெரிய விஐபிக்களுக்கு. ஆனால் ரொம்ப எளிமையாக புரிய வைக்கணும். உங்கள் ஞானம் ரொம்ப இனிமையானது. அது அவங்க அன்பாக உட்கார்ந்து கேட்டாங்கன்னா அன்பில் கண்ணீர் வந்துடும். ஆனால் உங்களுடைய புத்தியில் எப்பவுமே என்னுடைய சகோதர ஆத்மாவுக்கு வழி சொல்கிறேன், உள்ளே இருக்கிற ஆத்மா தூங்கிட்டு இருக்குது, அதை நான் எழுப்புகிறேன் அப்படிங்கிற பார்வையோடு பார்த்து சொல்லுங்கள். நாங்கள் இறைவனுடைய வழிப்படி இந்த பாரதத்துக்கு சேவை செய்கிறோன்னு சொல்லுங்கள். பாரதத்தின் சேவைக்காக தான் நாங்கள் பணத்தை ஈடுபடுத்துகிறோம், எங்களுடைய உடல், பொருள், ஆவிய, பணம் எல்லாத்தையும் ஈடுபடுத்துகிறோம் அப்படின்னு சொல்லுங்கள். டெல்லியில் நாலாபுறமும் சேவை செய்யுங்க, சேவையை விஸ்தாரப்படுத்துங்க, அதிகப்படுத்துங்க. இதுவரையும் நீங்கள் யாரையுமே பாதிக்க வைக்கலை. இந்த ஞானம் போய் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தலை யாருக்கும். ஏன்னா அது பாதிப்பை ஏற்படுத்தணுன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு யோக பலம் வேணும். ஸோ அப்போ யோக பலத்தை அதிகப்படுத்துங்க. அதுதான் தொடர்ந்து சொல்கிறார் இல்லையா, உலகத்துக்கு எஜமானராகவும் இந்த யோக பலத்தின் மூலமாக தான் நீங்கள் ஆகுறீங்க இல்லையா. சேவை செய்யணும், சேவை செய்கிறதுக்கும் யோக பலம் வேணும். இந்த ஞானம் புரியறதுக்கும் யோக பலம் தேவை. ஸோ ஞானம் யோகம் பக்காவாக ஆகணும். இந்த யோகத்தின் மூலமாக தான் உங்களால் மற்றவங்களை ஈர்க்க முடியும். இப்போதைக்கு குழந்தைங்க நல்லா பேசுகிறாங்க, ஆனால் யோக சக்தி ரொம்ப கம்மியாக இருக்குது. முக்கியமான விஷயமே யோகம்தான். அந்த யோகத்தின் மூலமாக நீங்கள் உங்களையும் தூய்மையாக்குறீங்க, உலகத்தையும் தூய்மையாக்குறீங்க. அதனால் யோக பலத்தை அதிகப்படுத்துங்க. பத்தாது, அதிகப்படுத்துங்க. ரொம்ப குறை இருக்குது அதில். யோகன்ற பாடத்தில் ரொம்ப வீக்காக இருக்கிறீங்க எல்லோரும். ஸோ யோகம் பக்காவானா என்ன ஆகும் தெரியுமா, உள்ளுக்குள்ளே குஷியில் ஆடுவீங்கன்றார். குஷியில் நடனம் ஆடுவீங்க, உள்ளுக்குள்ளே அப்படி ஒரு ஆனந்தம் இருக்குன்றார். யோகத்தில் மூழ்கிட்டிங்கன்னா அது ரொம்ப கம்மியாக இருக்குது. இது குஷியின் நடனம். உள்ளுக்குள்ளே நடக்கிற இந்த குஷியின் நடனம் ஞான யோகத்துக்குள் மூலமாக உங்களுக்குள்ளே நடக்கிற நடனத்தை தான் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, வெளியில் நடராஜர் நடனம் ஆடுறதா காட்டிட்டாங்க. பாபாவுடைய நினைவில் இருந்து இருந்து நீங்கள் தேகத்தையே மறந்துடுறீங்க, அசரீரி ஆயிடுறீங்க இல்லையா. நான் ஆத்மானு உணர்ந்து உணர்ந்து ஆத்மாவாகவே ஆகிடுறீங்க. ஞானத்தின் மூலமாக அசரீரி ஆகணும். மற்றபடி உடல் மறைஞ்சு போகிற விஷயமெல்லாம் கிடையாது. உடல் உணர்வை மறக்கிறீங்க, ஆத்ம உணர்வில் இருக்கிறீங்க. ஸோ அதுதான் அங்கே என்ன கட்டிட்டாங்க, பாண்டவர்கள் மலை மேலே இருந்தோன்னே மறைஞ்சு போயிட்டாங்க அப்படின்வாங்க. இதே விஷயம் பார்த்திங்கன்னா அங்கே பைபிள்லேயும் பார்த்திங்கன்னா மோசஸ் மறைஞ்சிட்டான், அதுமாரி ஒரு 2-3 பேர் தீர்க்கதரிசி மறைஞ்சதாக காட்டியிருப்பாங்க. ஸோ மறைஞ்சு போகிற விஷயம்லாம் கிடையாது. ஞானத்தோடு வீட்டுக்கு போகணும், ராஜ்யத்துக்கு வரணுன்ற உணர்வோடு ஆத்மான்னு உணர்ந்து அப்பாவை நினச்சிக்கிட்டே இருக்கிறீங்க. ஆத்மாவாகியனா முதல்ல பரந்தாமத்துக்கு போகணும், அடுத்தது சொர்க்கத்தில் பிறப்பேன், ராஜ்யம் செய்வேன். அதுக்கு இப்போ ஆத்மா தூய்மையாகணும். அதுக்கு நான் பாபாவை நினச்சிட்ருக்கிறேன். இதே மைண்டில் ஓடிட்டு இருக்கணும். பாபா உலக அழிவையும் காட்சியாக காட்டியிருக்கிறாரு, புத்தம்புது உலகத்தையும் காட்சியாக காட்டியிருக்கிறார். ஸோ நிச்சய புத்தி வரணும் இல்லை. ஆரம்பத்தில் காட்சி காட்டினார், இப்போ ஞானத்திலே சொல்கிறாரு. அதுக்கப்புறம் காட்ட வேண்டியதில்லை, ஒரு வினாடியில் புரிய வைக்கிறதுக்காக காட்சி, அவ்வளோதான். இந்த உலகம் ஃபுல்லாக பத்தினி எரிய போகுது, ஆனால் ஆத்மா எரியாது. புது உலகத்துக்கு தகுதியுடையதாக ஆகணும், ஆகிட்டு இருக்கிறோம். இப்போ வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறோம். இதே தான் மைண்டில் இருக்கணும். போயிட்டே இருக்கிறோம். எந்த நொடி வேணாலும் ஆத்மா உடலை விட்டு போகும், புது உலகத்துக்கு தயாராகிடும். அதுக்கு தடையாக இருக்கிறது என்னது, சரீரப்பற்று.
எந்த சரீரத்தின் மீதும் எந்த விதமான பற்றும் இருக்கக்கூடாது. காமம் மட்டும் இல்லை, வேறு எந்த விகாரமும் கூட வந்துடக்கூடாது. வெறுப்பு கூட இருக்கக்கூடாது. இல்லையா, யார் மேலேயும் வெறுப்பும் வரக்கூடாது, விருப்பம் வரக்கூடாது. வெறுப்பு வந்தால் எப்படி சக்தி கொடுப்போம்? ஃபரிஸ்தாவாகி இந்த சரீரத்தில் இருந்துக்கிட்டே புத்தியினால் ஒட்டுமொத்த உலகத்திலிருந்தும் இந்த உடல்லிருந்தும் விடுபட்டு இருக்கணும். அப்போ நான் மேலேருந்து வந்திருக்கிறேன், அந்த பரந்தாம வீட்டிலேருந்து வந்திருக்கிறேன், இதே தான் மைண்டில் இருக்கணும். இல்லையா, சங்கமயோகம் பொறுத்த வரைக்கும் செத்து மேலே போயிட்டீங்க, உடல் கிடையாது, தற்காலிகமாக ஏதோ ஒரு உடலை கொடுத்துருக்கிறார், அவ்வளோதான். இந்த உடல் என்னுடையதுன்ற உணர்வே வந்துடக்கூடாது. நம்முடைய வீடு, போக போகிற ராஜ்யம், இதே தான் நினைவு பண்ணணும், வேறு எதுவுமே கிடையாது. அப்போ தான் எந்த பொருள் மேலேயும் ஆசை இருக்காது, ஆசை இருக்கக்கூடாது. ஏன்னா உலகம் அழிய போகும்போது துடிப்பீங்க இல்லையா. பக்கத்து வீட்டு குழந்தை செத்த அழ மாட்டோம், ஆனால் நம்ம குழந்தை செத்த அழுவோம். ஏன்? பற்று. பார்த்து அப்படியே ரசித்து வளர்ப்போம். ஐயோ எவ்வளோ அழகாக பேசுது பாரு, எவ்வளோ க்யூட்டாக பேசுப்பார். அதனால தான் அது பணமாக இருக்கிறத பார்க்க முடியல, துடிக்கிறீங்க. அதுக்கு தான் பாவசர எதன் மீதும் பற்று வைக்காதீங்க, கண்டிப்பாக விநாசமாக போகுது. உலக விநாசம் வரத்தான் போகுது. அது ஆரம்பிக்கும் பொழுது பாபா சொன்ன மாதிரி ஆத்ம உணர்வில் இருந்த பயிற்சி பண்ணவங்களுக்கு பயங்கர குஷி இருக்குன்றார் அந்த டைம். இல்லாட்டினா துடிப்போம். ஏன்னா உலக அழிவு வரும்போது ஆஹா இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன்டோ, வந்துட்டேன் பாபா, சொர்க்கத்துக்கு வரப்போகிறோம் பாபா அப்படின்னு குஷியில் இருப்பீங்களா. அப்போ எந்த அளவுக்கு அந்த ஞானத்தை உள்ளே அனுப்பணும் பாருங்கள். ஸோ இந்த உலகத்தின் எந்த பொருள் மேலேயும் சின்ன பற்று கூட இருக்கக்கூடாது, இருந்தால் மாட்டிக்குவோம், துடிப்போம். அதுவும் இந்த ஞானம் கிடச்சி பற்றை வச்சு உலகம் அழிய போகுதுன்னு கன்ஃபார்மாக தெரியும் போது கண்ணு முன்னாடி பார்க்கும்போது துடிப்போம். அதான் மிகப்பெரிய தண்டனை. பழைய உலகத்தின் பொருள் ஏதாவது ஞாபகத்துக்கு வந்தால் கூட நீங்கள் ஃபெயிலுன்றார். கூப்பிட்டா நான் வரேன், இந்த குழந்தைக்கு நான் அம்மாவாக நடிக்கிறேன், அப்பாவாக நடிக்கிறேன், கணவனாக நடிக்கிறேன், மனைவியாக நடிக்கிறேன். நடிப்பு முடிஞ்சோடனே கிளம்பிட வேண்டியதுதான் இல்லையா. அது வெறும் நடிப்பு, அப்படி தான் இருக்கணும். நிஜம்னு நம்பிட்டீங்க மாட்டிக்குவீங்க, ஞாபகம் வந்துச்சு மாட்டினீங்க, ஃபெயில். குழந்தைங்க முழு பிச்சைக்காரனாக இருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்குன்னு உங்களோட இதுன்னு எதுவுமே கிடையாது. அப்போ உங்களுக்கு எது ஞாபகத்துக்கு வரும்? இப்போ உங்களோட இதுன்னு எதையாவது நீங்கள் மனசில் நினச்சிட்டு இருந்தால் தான் ஞாபகம் வரும், மாட்டிக்குவீங்க. உடலே உங்களுக்கு கிடையாது, அப்புறம் எது உங்களுடையதாக இருக்கும்? ஸோ இந்த முழு உலகத்தின் மீதும் பற்று ஃபுல்லாக நீங்கிடணும். இதில் உழைப்பு இருக்குது, இதில் தான் உழைப்பு இருக்குது. ஸோ அது மைண்டில் ஓடிட்டே இருக்கணும். ஸோ இப்போ இந்த கடைசி இந்த பேரா ஃபுல்லாக திரும்ப மனசுக்குள்ளே ஆசை போட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த விநாச காட்சி அங்கே காட்டினார், இங்கே இதை தான் காட்ட தான் செய்கிறார். இந்த ஞானத்தை சொல்கிறது மூலம் அது காட்ட தான் செய்கிறார். அப்போ உங்கள் மனநிலை எப்படி இருக்கணும், அதுதான் மெயின். ஸோ அந்த மாதிரி முழு உலகத்தின் மீது இருக்கிற பற்று நீக்கிறதுக்கு கடுமையான உழைப்பு பண்ணணும். சகோதரன் வேறு எந்த உறவும் கிடையாது அப்படிங்கிறதுல மனசு திடமாக இருக்கணும். தேக அபிமானம் முழுசாக உடைஞ்சாதான் அந்த திடம், அந்த ஸ்திரமான மனநிலை இருக்கும். தேகன்ற உணர்வே ஃபுல்லாக போயிடணும். அது சகோதராத்மா அதோடைய நடிப்பு நடிக்குது, அவ்வளோதான். ஒரு அன்பானவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க செத்துட்டாங்க, அப்படியே படுத்துட்டாங்க. திடீர்னு ஒரு மேஜிக் நடக்குது, ஒரு அசுத்த ஆத்மா உள்ளே பூந்துட்டு ஏந்திரிச்சு இல்லாத ஆட்டம்லாம் ஆடும். ஆனால் அவங்களுக்கு கோபம் வருமா? வராது. ஏன்? உள்ளே பூந்தது வேறு ஆத்மா, அந்த ஆத்மாவில் இருக்கிற நடிப்பு தான் அது நடிக்குது. அதே மாதிரி தான் இங்கே இருக்கிற யாரை பார்த்தாலும் உங்களுக்கு இருக்கணும். அதோடைய நடிப்பு அது நடிக்குது. அந்த உடம்பு மேலே கோபப்பட்டு பிரயோஜனம் கிடையாது இல்லையா. ஆத்மா அதோடைய நடிப்பை இந்த உடம்பை வச்சு நடிக்குது. ஸோ வெறுப்பு வரக்கூடாது, பற்று வரக்கூடாது. தேகன்றதை ஃபுல்லாக உடச்சிடுங்கன்றார். தேகன்ற அந்த எண்ணத்தை உடச்சிடுங்க. தேகன்ற உணர்வு வந்தாலே கண்டிப்பாக ஏதோ ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். ஆத்மா அபிமானியாக இருந்தால் நஷ்டமே ஏற்படாது. லாபம் மேலே லாபம்.
லவ் யூ பாபா. நேற்று சூப்பராக சொன்னார் பாருங்க, தேக அபிமானம்னா மாயா கிட்ட விழுறீங்க, ஆத்ம அபிமானம்னா பாபாவுக்கு நெருங்குறீங்க, பாபா கிட்ட நெருங்குறீங்க. குமாரிகளுக்கு சொன்னார் இல்லையா? ஸோ தேக உணர்வு, தேகத்தின் மேலே அப்படி ஒரு வெறுப்பு வரணும். ஆத்ம அபிமானத்தில் இருந்தால் நஷ்டம் கிடையாது, தேக அபிமானத்தில் இருந்தால் லாபம் கிடையாது, வெறும் நஷ்டம்தான் தேக அபிமானத்தில். ஸோ நஷ்டத்தை தடுத்து நிறுத்தினா டக்குன்னு ஆத்ம அபிமான நிலை. சேமிக்கணும்னா பாபாவுடைய நினைவு இல்லையா? நஷ்டத்தையும் தடுக்கணும், சேமிக்கவும் செய்யணும். சரி, ஸோ ஒரு ஞானத்தை கொடுக்கும்போது சகோதர ஆத்மாவுக்கு சொல்லி கொடுக்குறேன், சகோதர ஆத்மா கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், அந்த உடலே தெரியக்கூடாது, அந்த குட்டி புள்ளிக்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன், அதை எழுப்பிட்டு இருக்கிறேன், அது தூங்கிட்டு இருக்குது அப்படின்ற பழக்கம் உறுதியாகணும். பாபா கிட்ட உதவி பெறணும், உதவித்தொகை வாங்கணும்னா அந்த அளவுக்கு கடுமையாக முயற்சி பண்ணணும். உடலை பார்க்காம இருக்க, உடலை நினைக்காம இருக்க, ஆத்மாவில் மட்டும் உங்கள் புத்தி பதிஞ்சிருக்கு. அதனால் இந்த ஞானத்தை கொடுக்கும்போதெல்லாம் இது என்னோடய சகோதர ஆத்மா, நான் அதோடைய சகோதரன் அப்படின்ற நினைவு இருந்துக்கிட்டே இருக்கணும். எல்லா ஆத்மாவும் அந்த ஒரு சிவத்தந்தையுடைய குழந்தைன்னு ஞாபகம் இருக்கணும். எல்லா குழந்தைக்கும் அப்பாவுடைய ஆஸ்தியில் உரிமை இருக்குது இல்லை? என்னுடைய சகோதரனுக்கு இல்லையா, என்னுடைய அப்பாவுடைய ஆஸ்தியை நான் கொடுக்கணும் தானே, அதை தான் அறிமுகம் கொடுத்துட்ருக்குறேன். ஸோ அந்த ஆத்மாவை எப்படியெல்லாம் யுக்தியாக பேசி எழுப்ப முடியும், புரிய வைக்க முடியும்னு யோசிக்கணும். சகோதர ஆத்மான்ற உணர்வு இருக்கணுமே தவிர சகோதரின்ற உணர்வு கூட வரக்கூடாது. அப்போ தான் ஆத்ம அபிமானம்னு சொல்ல முடியும். சகோதரின்ற உணர்வு கூட வந்துடக்கூடாதுன்றார் இல்லையா? ஒரு பெண் உடலில் இருக்கிறாங்கன்னு கூட ஞாபகம் வந்துடக்கூடாது. ஆத்மா ஆத்மா பாய் பாய் இல்லையா? அப்பாவுடைய அல்லாவுடைய சொத்து கொடுக்குறோம். அல்லாவுடைய சொத்து எல்லோருக்கும் உரிமை இருக்குது. எல்லாருமே ஆண் குழந்தைங்க. உடல் தான் பெண், உள்ளே இருக்கிற ஆத்மா ஆண். அதுக்கு பேர் தான் ஆத்ம அபிமானம். ஆத்மாவுக்கு இப்போ சரீரம் கிடச்சிருக்குது. ஒரு சிலருக்கு ஆண் சரீரம், ஒரு சிலருக்கு பெண் சரீரம் கிடச்சிருக்குது. அதனால் பெண்ணுடைய பேர் ஆணுடைய பேர் வைக்கிறாங்க. இதில் இருந்தும் விடுபட்டிங்கன்னா மீதி இருக்கிறது என்ன இருக்குது? அந்த உடல்லேருந்தும் விடுபட்டால் மீதி இருக்கிறது ஆத்மா தானே. ஸோ பாபா சொல்கிற வழி உண்மையிலே சரிதானான்னு யோசிங்க நீங்களே இல்லையா? பாபா சொல்கிற சரிதான்ட்டு அப்போ உங்களுக்கு புரியும். உடலை மறந்த ஆத்மான்ற பயிற்சி பண்ணுறதுக்காகத்தான் இங்கே வரீங்க பாபாவை பார்க்க. இல்லை, பாபா பார்க்கும்போது தானாகவே அந்த உடல் கிடையாது, உள்ளே உட்காந்து பேசிகிட்டு இருக்கிற சிவன் தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல. அதே மாதிரியே தான் யார் பேசினாலுமே அந்த உடல் பேசல, உள்ளே இருக்கிற ஆத்மா தான். ஆனால் அது ஞாபகம் வர மாட்டேங்குது பாருங்கள், எவ்வளோ ஆச்சரியம். ஸோ இந்த பயிற்சி பண்ணுறதுக்கு ஸோ அப்போ பார்த்திங்கன்னா நாள் ஆக ஆக நமக்கு தெரியும் ஒரு ஆத்மா அந்த உடலிருந்து நடிக்குது அப்படின்றது தெரியும். ஆச்சரியமாக இருக்கும். நம்ம அப்பா அம்மா அவங்களெல்லாம் அப்படி பார்ப்போம். ஒரு சின்ன புள்ளி நடிக்குதில்ல, கொஞ்ச நேரம் கழிச்சு போய்டும்ல, அதை நினைக்கும் போதே ஒரு ஆனந்தம் வரும். ஸோ அந்த பயிற்சி பண்ண சொல்கிறார். அதுக்காக தான். ஸோ அதுக்கு தடையாக இருக்கிறது இந்த கலியுக கவர்ச்சி. அதை பார்க்காதீங்க, கேட்காதீங்க, நினைக்காதீங்கன்றார். ட்ரெயினில் பேட்ஜ் வச்சே நீங்கள் புரிய வைக்கலாம். அந்த லக்ஷ்மி நாராயணன் ஸ்ரீகிருஷ்ணர் பேட்ஜ் வச்சு புரிய வைக்கலாம். அல்லது இதை வச்சு கூட பாபா ஒலிப்புள்ளியாக இருக்கிறாரு, இவரை நினச்சா தான் நாராயணன் ஆகலாம் அப்படின்னு புரிய வைக்கலாம். ஒவ்வொருத்தர்கிட்டையும் உட்காந்து உங்களுக்கு எத்தனை தந்தைன்னு கேளுங்க, பிறகு நீங்கள் பதில் சொல்லுங்கள். ஸோ மற்றவங்களை ஈர்க்கிறதுக்கான யுக்தி இது. எப்படி சொல்ல, அவங்களுடைய கவனம் என்ன, எத்தனை அப்பான்னு கேட்குறாங்க அப்படின்னு யோசிப்பாங்க. அப்போ சொல்லுங்கள், உங்கள் எல்லாருக்கும் 2 தந்தை, ஆனால் எங்களுக்கு 3 தந்தை இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுங்கள். இல்லை, எல்லோரும் கடவுளை தந்தையாக நினைக்கிறீங்க, அப்புறம் அவங்கவுங்களுக்கு இருக்கிற அலௌகிக தந்தை. இது இல்லாமல் எங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக அலௌகிக தந்தை பிரம்மா இருக்கார். அவர் மூலமாக தான் நமக்கு ஆஸ்தி கிடைக்குது. அவர் மூலமாக தான் ஆஸ்தி கொடுக்க முடியும் இறைவனால். நேரடியாக கொடுக்க முடியாது, ஏன்னா அவருக்கு உடல் கிடையாது. ஸோ முதல் தரமான பொருள் நம்மக்கிட்ட இருக்குது, இந்த பேட்ச். அதில் அடங்கியிருக்கிற ஞானம், அதுதான் முதல் தரமான பொருள். யாராவது ஒரு சிலர் இதில் என்ன, எனக்கு என்ன இப்போ லாபம் அப்படின்னு கேட்பாங்க. புரிய வைங்க.
அலௌகிக தந்தை மூலமாக உங்களுக்கு என்ன லாபம் கிடைக்கிதுன்னு புரிய வைங்க. இந்த ஞானத்தின் மூலமாக தான் நீங்கள் சொர்க்கத்தின் அதிபதி ஆகிறீங்கன்னு புரிய வைங்க. ஏன்னா அவங்க ஞானக்கண் இல்லாத குருடராக இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஊன்றுகோலாகி வழிகாட்ட வேண்டியது நம்மளுடைய கடமை. அதை தான் நாங்கள் செய்கிறோன்னு சொல்லுங்கள். எப்படி சன்னியாசிகள் கன்னியாஸ்திரிகள்லாம் சேவை செய்கிறாங்களோ அதேமாதிரி நீங்களும் பண்ணுங்கள். எதிர்க்கிறது தேவையில்லாதது இல்லையா? இப்போ டைம் நெருங்கிட்டே இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா கிறிஸ்தவர்கள் மத பிரச்சாரம் பண்ண போகிறாங்கன்னா நிறைய இடத்துல பிரச்சனை வருது. இந்த டைமில் நம்ம வெள்ளை ட்ரெஸ் பண்ணால் நமக்கும் உதவும் இருந்தாலும் விழும். ஸோ கலர் மாற்றிட்டு போங்க, அழகாக போங்க இல்லையா? திருவிளையாடல் படத்தில் பார்த்திங்கன்னா சிவன் பல ரூபம் எடுத்து வருவார். விறகு விற்கிறவனா, வண்ணானா. ஸோ அதெல்லாம் எதை குறிக்குது? நாம் இப்போ பல வேடம் தரித்து போய் அவங்களுக்கு புரிய வைக்கணும். நிறைய பிரஜைகளை உருவாக்கணும். உயர்ந்த பதவி அடையணும்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த முயற்சி பண்ணணும். எத்தனை பேருக்கு இந்த ஞானத்தை கொடுத்து நிச்சய புத்தி வர வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு உயர்ந்த பதவி அடைவீங்க. நீங்கள் எல்லோருக்கும் முன்னேறும் கலைக்கான வழியை சொல்கிறீங்க. ஒரு தந்தையை மட்டுமே நினைவு பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதிக குஷி இருக்கும், விகர்மங்களும் விநாசமாகும். பாபா கிட்டேருந்து ஆஸ்தி எடுக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனால் நிறைய குழந்தைங்க தப்பு பண்ணுறாங்க இல்லையா? ரொம்ப ஈஸி. என்ன பண்ணணும்? ஜஸ்ட் அப்பாவை நினச்சிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். ஆனால் குழந்தைங்க தப்பு பண்ணுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்பாவை நினைக்காம மற்றவங்கள நினைக்கிறாங்க. மற்றவங்கள மறக்க முடியாமல் நினச்சிட்ருக்குறாங்க. மறக்கணும், நினைக்கணும். பாபாவை, ஒட்டுமொத்த உலகத்தையும் மறக்கணும். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தாய் தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம்: கடைசி நேர டெஸ்ட் பேப்பர், அந்த ஒரு வினாடி டெஸ்ட் பேப்பரில் பாஸ் ஆகணும்னா என்ன பண்ணணும்? இந்த சரீரத்தையும் உலகத்தையும் முற்றிலும் மறந்து இருக்கணும். எதன் மீதும் பற்று வைக்கக்கூடாது. இதோ போயிட்டோம் சொர்க்கத்துக்கு அப்படிங்கிறது தான் புத்தியில் சதா இருக்கணும். பெரிய பெரிய விஐபி இருந்தால் கூட அவங்கக்கிட்ட தைரியமாக அதே நேரத்தில் உள்ளன்போடு பேசுங்க. 2 அப்பாவுடைய அறிமுகத்தை கொடுங்க. ஞான ரத்தினங்கள்னால பாபா நம்ம புத்தின்ற பையை நிரப்புறார் இல்லையா? அதே மாதிரி நம்மளும் மற்றவர்களுடைய பையை நிரப்பணும், தானம் பண்ணணும். முல்லை மலராக மாத்திர சேவை கண்டிப்பாக பண்ணணும். இதுக்காக தான் பாபா நமக்கு பரிசு கொடுக்குறார். ஸோ அதுக்கு நமக்குள்ளே இருக்கிற முல்லை ஃபுல்லாக பாபாவுடைய நினைவின் மூலமாக நிற்கணும். அப்போ தான் நம்ம மலராக முடியும். மற்றவர்களையும் அதேமாதிரி மலராக்கணும். வரதானம்: சேவையின் ஊக்கம் உற்சாகம் மூலம் பாதுகாப்பின் அனுபவம் செய்யக்கூடிய மாயாஜை தாகங்கள். வரதானம்: சேவையின் ஊக்கம் உற்சாகம் மூலம் பாதுகாப்பின் அனுபவம் செய்யக்கூடிய மாயாஜை தாகங்கள். அதுக்கு விளக்கம்: எந்த குழந்தைங்க ஸ்தூல சேவையாக இருந்தாலும் ஆன்மீக சேவையாக இருந்தாலும் உள்ளேன ஏன்னு டக்குன்னு ஓடிடுறாங்களோ, எந்த சேவைக்கும் தயார் நிலையில் எவர் ரெடியாக ஊக்க உற்சாகத்தோடு யார் எப்பவும் இருக்கிறாங்களோ அதுவே அவங்களுக்கு பாதுகாப்பு சாதனமாகிடுது. ஏன்னா அந்த மாதிரி சேவையில் ஈடுபட்டு இருக்கிறவங்க தானாகவே மாயா கிட்டேருந்து தப்பிச்சிடுவாங்க. ஏன்னா இவங்க எப்பயுமே பிஸியாக இருக்கிறாங்க, நமக்குன்னு டைமே ஒதுக்க மாட்டுறாங்கன்ட்டு மாயாவே போயிடுமா. செம சூப்பர் இல்லை? மாயா திரும்பி போயிடுது. கரெக்டு தானே? ஏன்னா இப்போ மாயை மற்றவங்க ரூபத்தில் தான் வரும். வீண் விஷயம், விகார விஷயம், அவங்களுக்கு நீங்கள் நேரமே ஒதுக்கலை, சேவையிலே பிஸியாக இருந்தீங்கன்னா தானாகவே ஓடிட போகுது இல்லை? மற்றவங்க கேட்டாலும் நம்ம சேவை செய்யணும், அதை தடுக்கிறதுக்காக வருதுன்னு அதை கண்டுக்காமல் நீங்கள் பாட்டுக்கு சேவை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பீங்க. அப்போ மாயா பார்த்துட்டு திரும்பி போயிடும். ஸோ எந்த குழந்தைக்கு அந்த அளவுக்கு பாபா மேலேயும் சேவை மேலே மட்டும் அன்பு இருக்குதோ அவங்களுக்கு அதிகப்படியான தைரியன்ற உதவி கிடைக்குது இல்லையா? எதையும் எதிர்கொள்கிற தைரியம். ஏன்னா அன்பெல்லாம் பாபாவும் சேவையும்.
அதுக்கு தடையாக இதெல்லாம் வரும், அதெல்லாம் இந்த காதில் வாங்கி அந்த காதில் போட்டுணும். ஸோ அதை எதிர்கொள்ளக்கூடிய தைரியம் கிடைக்குது. அதுதான் பாபா கிட்ட வந்து கிடைக்கிற உதவி. அதன் மூலம் ஈஸியாகவே நீங்கள் மாயாவை வென்றிடுவீங்க. செம்ம சூப்பர் இல்லையா? லவ் யூ பாபா. சேவையில் பிஸியாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? யோகத்துக்கு ஈக்குவலாக முக்கியமானது சேவை. ஏன்னா யோகம் சேவை ரெண்டும் சேர்ந்து தான் ரெட்டை போட்டு மாயா வர்றதுக்கு. ஒன்று இல்லாட்டினாலும் மாயா வந்து தாக்கிடும். ஸ்லோகன்: பக்காவாக இருக்கிறவங்களால சேவை செய்யாமல் இருக்கவே முடியாது. ஸ்லோகன்: ஞானத்தையும் யோகத்தையும் உங்களுடைய வாழ்க்கையின் இயல்பாகவே நீங்கள் மாற்றிட்டீங்க அப்படின்னா பழைய இயல்பு எல்லாம் தானாகவே போயிடும். பழைய சமஸ்காரம்லாம் உங்களை விட்டு தானாகவே போயிடும். ஓம் சாந்தி. செம்ம பவர்ஃபுல் வாணி இல்லையா? லவ் யூ பாபா. தேங்க்யூ பாபா.